ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் மெட்டீரியல் அதில் வந்து எம் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம் சாண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எம் சாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் சாண்ட் அப்படின்பாங்க. அதாவது செயற்கை மணல். இயற்கை மணலுக்கு பதிலாக செயற்கை மணலை பயன்படுத்துகிறது. இப்போ கலவைகள் சில ஆரம்ப வேலை பண்ணுறதுக்காகவும், காங்கிரீட் சுவர் பண்ணுறதுக்காகவும், டைல்ஸ் ஒட்டும் போது யூஸ் பண்ணுற அந்த கலவையாக இருந்தாலும் சரி, இது மெயினாக எல்லாமே இந்த எம் சாண்டானது யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது எம் சாண்ட் எதுலேருந்து தயாரிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கற்கள் குவாரிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிஷின் கட்டிங் வச்சு நம்ம உடைச்சி சின்ன சின்ன துகள்களாக கொண்டு வந்து மணலுக்கு ஈக்குவலண்ட்டான மெட்டீரியலாக கொண்டு வந்து இது கலவையை கலக்கிறதுக்காகவும் கலவை பண்ணுறதுக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறாங்க. இது பயன்படுத்தலாமா, அரசு வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக. இது வந்து பார்த்திங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு BIS IS 383 ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னா, எல்லா குவாலிட்டி செக்ஸும் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி இதோட மெட்டீரியல் வந்து கட்டணம் கட்டுறதுக்கு கட்டாயம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தர சான்றிதழ் பெற்று இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலை நம்ம பயன்படுத்தும் போது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இயற்கை மண்ணோட வளத்தை காக்கிறதுக்காகவும் என்வால்மெண்ட்டை பாதுகாக்கவும் கவர்மெண்ட்டானது இந்த ப்ராடக்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி, இது வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. நாளடைவில் இது பெரிய புழக்கத்தில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாமா கேட்டிங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இது வந்து இல்லை, நான் ஆற்று மணல் தான் பயன்படுத்துவேன், என்னோடய வீடு கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுவும் ஈக்குவலண்ட்டாக தான் கொடுக்கும். ஏன்னா இது வந்து கற்கள்னால பாண்டிங் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பில்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இன்னொன்று வந்து காஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆற்று மணலை விட இந்த செயற்கை மணல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% to 40% வந்து விலை கம்மியாகவும் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம தான் பட்ஜெட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பண்ணும்போது தெளிவாக இதெல்லாம் பிரித்து பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியன்ட் பாருங்கள். பார்த்துட்டு அந்த மெட்டீரியலை நீங்கள் கட்டாயமாக உங்களோட கட்டிடத்துக்கு பயன்படுத்துங்க. ஸோ நம்ம தெரியாமல் இருப்போம் இல்லையா, எம் சாண்ட்னா என்ன, நிறைய தடவை எம் சாண்ட் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ, மற்றபடி வேறு ஒதுக்கம் இல்லை, ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் பயன்படுத்துகிறது உங்களோட வீடு கட்டும் போது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.